ஹாய் பேபி. என்ன பிஸியா? காலையில இருந்து போனே எடுக்கல. ஆபீஸ் ஒர்க்கா? இல்லடி, ஆபீஸ்லாம் நான் கிளம்பிட்டேன். திடீர்னு அப்பா வந்து அண்ணத்துக்கு வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி லீவ் போட சொல்லிட்டாரு. அதான் லீவ் போட்டு அவர் கூட போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு வருஷம் கொடுத்து. அதான் வருங்கால அண்ணன் பொண்டாட்டிக்குன்னு உடனே சார் லீவ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. ஏய், அப்பா கூப்பிட்டாருன்னு போனேன். சரி, நீ ஊர் கிளம்பல? இல்லப்பா, நாளைக்கு பொங்கல் வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த 2 நாள்ல எக்ஸாம். ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல, அதான் கேன்சல் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் பொங்கல் உன் கூட கொண்டாடினேன். நெக்ஸ்ட் இயர் உன் வீட்ல பொங்கல் கொண்டாடுவேன். இந்த வருஷம் மம்மி கூட இருக்கலாம்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நீ மட்டும் தனியாவா இருக்க? நானும் இன்னும் 2-3 பொண்ணுங்களும் இங்கதான் இருக்கோம். சரி, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம்ல? பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு மூடு இல்ல. நீ இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம். இப்ப சொன்னா நான் வீட்டை என்னன்னு சொல்லிட்டு வருது. நீ என் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. இப்ப என்ன, அடுத்த வருஷம் ஒன்னாதானே கொண்டாட போறோம், அப்ப பாத்துக்கலாம். அது சரி, ஒருவேளை நான் பக்கத்துல இருந்தா என்ன செய்வ? எல்லாமே. எல்லாமேனா? ஒன்ன தவிர எல்லாமே. எனக்கு உன்னை தவிர எதுவுமே வேணாம். ஆனா உனக்கு என்ன தவிர உனக்கு எல்லாமே வேணும்ல? ஏய், நான் அப்படி சொல்லல. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்ன தவிர எல்லாமேனா ஒன்லி ஒன். உன்ன இல்லடா லூசு. சரி, அந்த ஒன்லி ஒன் என்ன? ஏய், என்ன? சொல்லு என்ன? கண்ணதாசன் பாட்டுல ஒரு கவிதை வரும், அத சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஓ, சொல்லு பார்க்கலாம். நான் காதல் எனும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஓ, கவிதை கவிதை பிரமாதம். அபிராமி அபிராமி. டேய், யாரா அந்த அபிராமி? இப்ப போன்ல பேசிட்டு இருக்கால, இவதான். லவ் யூ பேபி. அப்புறம் சாரி. எதுக்கு? இப்போ பக்கத்துல இல்லாம போயிட்டல, அதான். பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒன்னா தானே இருக்க போறோம். ஓகே பேபி, குட் நைட். நாளைக்கு நீ எழுந்ததும் குட் மார்னிங் சொல்றேன், ஓகேவா? பாய்.